படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்று அரசன் சிம்மத்தை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சிறிய பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசியில் பிறப்பதே ஒரு கொடுப்பனை தாங்க. சிம்ம ராசியில் பிறந்தால் ராஜா மாதிரி இருக்கணுங்கிற எண்ணம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் முன்னாடி கால் மேல் கால் போட்டு உட்காரும் பழக்கம் இருக்கும். இது லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த ராஜாவுக்குரிய குணம். அடுத்தவர்களின் பிரச்சனையை பேசியே தீர்க்கும் சாமர்த்தியம் உள்ள புத்திசாலிகள். பேச்சாலேயே அடுத்தவங்க பிரச்சனையை தீர்த்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியசாலிகள். அதோடு இப்போ அறிவால் வெற்றி பெறக்கூடியவர்கள், தன்னுடைய அறிவு திறமையாலேயே வெற்றி பெறக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இறுதி காலம் வரை தன்னுடைய புத்திரர்களுக்காக சொத்து சேர்த்து கொண்டே இருக்கும் ஒரு நிலையுள்ள ராசி என்றால் அது சிம்ம ராசி தான். இறுதி காலம் வரை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. சரி போதும் சம்பாரிச்சிட்டோம் ஓய்வு எடுக்கலாங்கிற எண்ணம் வராதவங்களுக்கு. ஆனால் இவங்க நல்ல ஒரு சிறப்பான ராசி. ஆனால் திடீர் தொடர்புகளால் மானம் மரியாதை அத்தனையும் இழந்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இவர்களுக்கு. மைனஸ்ன்னு பார்த்தோம்னா அதான் திடீர் உறவுகள், திடீர் நண்பர்கள். இந்த மாதிரி திடீர்னு ஏற்படுற நண்பர்களால் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க. அதில் இங்கே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஆயுளுக்கும் சொத்து சேர்க்கக்கூடியவங்க. அதில் நல்ல திறமையாக செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சால் இவங்க வளருவாங்க. இது சிம்ம ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ். ஆனால் அதையே தன்னுடைய சாமர்த்தியம் நினச்சிக்கக்கூடாது. சிம்ம ராசி இயற்கையாக பார்த்திங்கன்னா பாதகத்தில் உச்சம் பெறுற ராசி. பாதகஸ்தானத்தில் உச்சம் பெறும். அடுத்தவங்களை கெடுக்கிறது, அந்த அடுத்தவங்களுக்கு பின்னாடி இருந்து ஏதாவது புறமுதுகான விஷயங்கள் ஏதாவது செய்கிறது, கோல் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது வளர்ச்சி அடைவாங்க. இது சிம்ம ராசிக்கு இயல்பாக இருக்கும். ஆனால் அது தன்னுடைய சக்ஸஸ்ன்னு நீங்கள் நம்பிட்டு அதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கடைசி காலம் என்பது மிக மோசமான ஒரு விளைவுகளை கொடுத்துரும். அது எல்லாத்துக்குமே இறைவன் முன்னாடி ஒன்று வச்சா பின்னாடி ஒன்று வைப்பான் இல்லையா, அது பின்னாடி ஒரு படுபயங்கரமான சூழ்நிலையை கொடுத்துவிடும். அதனால் இவர்கள் திடீர் உறவுகளால், திடீர் நண்பர்கள், இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாதகத்தில் உச்சம் பெறுவதால் தீயது செய்வதெல்லாம் நன்மை போல் தெரியும். அதிலும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுதான் சிம்ம ராசியோட சிறிய பலன்கள். மீண்டும் ஒரு ராசி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.